புதுச்சேரியிலிருந்து கள்ளச்சாராயம் அருந்தி 11 பேர் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் தொடர்பான முழு விவரங்களையும் தருவதற்காக எமது செய்தியாளர் எழில் நேரலையில் இருக்கிறார். எழில், வணக்கம். புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனையில் கள்ளச்சாராயம் அருந்தி இதுவரை 11 பேர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களின் நிலை என்ன? அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 5 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது 13 பேர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு கள்ளக்குறிச்சியில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலம் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த 13 பேர்களில் 2 பெண்கள் உள்ளனர். மேலும் இதில் 3 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். இருந்த போதிலும் மருத்துவர்கள் தொடர்ச்சியாக இந்த புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 13 பேருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவர்களது உடல்நிலை குறித்து சற்று நேரத்தில் தகவல் தெரிவிப்பதாகவும் மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் கள்ளக்குறிச்சியில் இருந்து ஒரு சிலர் வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது வரை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 2 பெண்கள் உட்பட 13 பேர் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவது. எழில், தற்பொழுது அங்கு நேரில் அதிகாரிகள் யார் யாரெல்லாம் வந்தார்கள்? இது தொடர்பாக விசாரணை ஏதும் நடத்தப்பட்டதா? மது அருந்தியவர்கள் எல்லாரும் ஒரே கடையில் இருந்துதான் மது அருந்தினார்களா? அவர்களின் அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. குறிப்பாக கூற வேண்டுமென்றால் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையிலிருந்து அவரது உறவினர்கள் மட்டுமே ஆம்புலன்ஸ் மூலம் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு வந்துள்ளனர். அதிகாரிகள் யாரும் தற்போது வரை வரவில்லை. மேலும் தமிழகத்திலிருந்து அதிகாரிகள் வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது வரை அவர்களுக்கு தீவிர சிகிச்சையானது தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த கள்ளச்சாராயம் அருந்தியதன் காரணமாக அவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்களது உறவினர்கள் சோகத்துடன் தகவல் தெரிவித்து வருகின்றனர். இருந்த போதிலும் இந்த 13 பேருக்கும் தொடர்ச்சியாக ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.